இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீட் எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றியும் லாஸ்ட் 5 இயர்க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்திருக்கு என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீட் எக்ஸாம் 2026 இயர் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓசி கம்யூனிட்டியில் வந்து 2020ஆம் ஆண்டு வந்து 599 கட் ஆஃப் மார்க் இருந்தது. அடுத்ததாக 2021 586, 2022 581, 2023 602, 2024 602, 2025 533 இருந்தது. 2026க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 600லேருந்து 6010 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 2020 554 இருந்தது, 2021 539, 2022 529, 2023 556, 2024 620, 2025 502 இருந்தது. தற்போது 2026க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 560லேருந்து 570 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பிசிஎம் கம்பெனிக்கான கட் ஆஃப் வந்து இயர் வைஸாக பார்க்கலாம். 2020 வந்து 527 இருந்தது, 2021 518, 2022 504, 2023 541, 2024 612, 2025 502, 2026க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 560லேருந்து 550 வரைக்கும் இருக்கலாம் அல்லது 570 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்பிசி கமிட்டிக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எம்பிசி கமிட்டிக்கு வந்து 2020ஆம் ஆண்டு வந்து 521 இருந்தது, 2021 519, 2022 496, 2023 554, 2024 668, 2025 494, 2026க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 420லேருந்து 460 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சிஐ கமிட்டிக்கான இயர் வைஸ் கட் ஆஃப் பார்க்கலாம். 2020 வந்து 375 கட் ஆஃப் மார்க் இருந்தது, 2021 433, 2022 407, 2023 330, 2024 463, 2025 396, 2026க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 450லேருந்து 460 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததான் நீங்கள் வந்து எஸ்டி கமிட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னென்னு பார்க்கலாம். இயர் வைஸாக வந்து 2020 வந்து 346, 2021 375, 2022 311, 2023 355, 2024 488, 2025 397 இருந்தது. 2026க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 420லேருந்து 430 வரைக்கும் இருக்கலாம். இதுதான் வந்து நீட் எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இந்த அளவு கட் ஆஃப் மார்க் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஈஸியாக இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.